தம்பி ஆணியனை வெட்டுங்க. கைய ஊனாதரா. ஊண்டி வெட்டினா சத்தெல்லாம் நேரம் தரைக்கு போயிடுந்தா. வெங்காயத்துல ஒண்ணுமே இருக்காதரா. அப்புறம் நான் ஊன்றதுல சத்து உள்ள போ. கையை எப்படி வச்சுதான் என்ன நீ உங்க வீட்டுல நான் சொன்னது இல்லையா? சாப்பிடும் போது இப்படி கையை வச்சு இப்படி சாப்பிட்டோம்னா சத்தெல்லாம் தரைக்கு போயிடும். எப்படி? அதனால கையை இப்படி மேல வச்சிருந்தோம்னா சத்து இப்படி வந்து உடம்புக்குள்ளேயே சர்க்குலேட் ஆகும். என்ன உங்க வீட்டுல சொன்னதே இல்லையா? பிசிக்ஸா இருக்கு. கையை இப்படி வச்சு சாப்பிட்டோம்னா சத்தெல்லாம் இதுக்கு போயிடுந்தா. பண்ணக்கூடாது. இந்த விரல விட்டு சாப்பிட்டா தனியா போயிடுவோம். விரல எப்படி எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளவுதான் குடும்பம் பிரிஞ்சிடும் சொல்லுவாங்க. அதனால என்ன பண்ணுங்க, தலையை இப்படி இது பண்ணீங்கன்னா முடி விழுவும். அந்த முடியை அப்படியே அள்ளி போட்டு உருட்டி திங்கணும். கிட்னி ஃபெயிலியர் ஆகும். கிட்னி என்னடா முன்னோர்கள் என்ன முட்டாள்களா? அவங்க சொல்லி இருக்காங்க கையை எப்படி வச்சு சாப்பிட்டீங்கன்னா குடும்பம் பிரிஞ்சிடும். முடி கொட்டுச்சுன்னா உறவு சேர்ந்துரும். சொல்லிங்க. அது மாதிரி கை இந்த உள்ளங்கையில இருக்க மாதிரி சாப்பிட்டீங்கன்னா நக்கிக்கிட்டு போயிடும் வாழ்க்கை. நான் இவ்வளவு தூரம் சாப்பிடுவேன். அவ்வளவு நக்கிக்கிட்டு போயிடும். அடுத்த வாழ்க்கையை நக்கும் உனக்கெல்லாம் வந்து இவ்வளவு தூரம் எவனா சாப்பாடு வரலாம்.